ஹாய் அண்ட் வெல்கம் பேக். பொங்கல் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ்டு ஃப்ரூட் பொங்கல் எப்படி செய்கிறது நான் காட்ட போகிறேன். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்தியான பொங்கல். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸ்டு ஃப்ரூட் பொங்கலில் சேர்க்குறதுக்கு நான் இன்றைக்கி ஆப்பிள், பொமிக்ரானட், கிரேப்ஸ் அப்புறம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு தவிர எந்த ஃப்ரூட் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பருப்பு நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த பருப்போட இப்போ 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இதோட தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதே குக்கரை மீடியம் ஹீட்டில் வச்சு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அதோட 2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் இதை வேக விட்டுக்கலாம். 2 விசில் வந்து அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி குழஞ்ச குக்காக இருந்தால் தான் பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக வெள்ளைப்பாகு செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா இடித்து எடுத்திருக்கேன். முங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சதும் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ரெய்சின்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரெய்சின்ஸும் நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதோட 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக ஜாதிக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை கற்பூரம் அதிகமாக ஆட் பண்ணிட்டா கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் பொங்கலோடு ஆட் பண்ணிடலாம். அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபினால் நீங்கள் நெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொங்கலோட நம்ம அரிச்சு வச்சுருக்க வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பொங்கலோடு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி எல்லா ஃப்ரூட்ஸும் 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரூட்ஸோட அளவை கூடவோ கம்மியோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நிறைய இருக்கிறதுனால நான் வெல்லம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டிஃப்ரெண்ட்டான அண்ட் ரொம்ப ஹெல்தியான மிக்ஸ்டு ஃப்ரூட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் பொங்கல் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய்.